வணக்கம். ஜனம் தமிழ் செய்திகள். மக்களவைத் தேர்தல். பாஜக மத்திய தேர்தல் குழு இன்று ஆலோசனை. மக்களவைத் தேர்தல் தொடர்பாக பாஜகவின் மத்திய தேர்தல் குழு கூட்டம் இன்று நடைபெற உள்ளது. மக்களவைத் தேர்தலுக்கான தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனையடுத்து தேர்தல் முன்னேற்பாட்டு பணிகளில் அரசியல் கட்சிகள் தீவிரம் காட்டி வருகின்றனர். இந்நிலையில் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர்களின் முதல் பட்டியலை அக்கட்சி தலைமை கடந்த சில நாட்களுக்கு முன்பு வெளியிட்டது. பிரதமர் மோடி உள்ளிட்ட 195 வேட்பாளர்களின் பெயர்கள் அறிவிக்கப்பட்டன. இந்நிலையில் பாஜக மத்திய தேர்தல் குழு கூட்டம் டெல்லியில் இன்று நடைபெறுகிறது. பிரதமர் மோடி தலைமையில் நடைபெறும் கூட்டத்தில் பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா, அமைச்சர்கள் அமித் ஷா, ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் பங்கேற்கின்றனர். அப்போது இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியல், பிரச்சார வியூகம் உள்ளிட்ட முக்கிய அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்படும் என தெரிகிறது. ஏழைகள் நிலத்தை அபகரித்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை. அமித் ஷா. ஏழைகள் நிலத்தை அபகரித்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலம் பாட்னா பாலிகஞ்ச் பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பங்கேற்று பேசினார். அப்போது லாலு பிரசாத் உள்ளிட்டோர் பிற்படுத்தப்பட்ட மக்களின் வளர்ச்சிக்காக ஒன்றும் செய்யவில்லை என்றும், அவர்கள் ஏழை மக்களின் நிலத்தை அபகரிப்பதையே குறிக்கோளாக கொண்டு பணியாற்றி வந்ததாகவும் கூறினார். பீகார் மாநிலத்தில் ஏழைகளிடமிருந்து நிலத்தை அபகரித்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், நில அபகரிப்பு தொடர்பான அனைத்து வழக்குகளையும் விசாரிக்க மாநில அரசால் ஒரு விசாரணை குழு அமைக்கப்படும் என்றும் அமித் ஷா எச்சரிக்கை விடுத்தார். போதைப் பொருள் விவகாரம். பாஜக சார்பில் மார்ச் 12 ஆர்ப்பாட்டம். தமிழகத்தில் போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த கோரி சென்னையில் வரும் 12ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், போதைப் பொருள் வழக்கில் யார் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கின்றதோ அவர்களை கண்டுபிடித்து மக்கள் முன் நிறுத்த வேண்டிய கடமை மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளுக்கு உண்டு என்றும், அதனை அவர்கள் செய்வார்கள் என்றும் கூறினார். தமிழகத்தில் போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த கோரி பாஜக சார்பில் சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகே வரும் 12ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் அண்ணாமலை தெரிவித்தார். தமிழகத்தில் மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக பாஜக களம் இறங்கியுள்ளதாகவும், எனவே மாற்றத்தை விரும்புவர்களின் கட்சி பாஜக தான் என்றும் அவர் கூறினார். கமல்ஹாசன் தன்னை நம்பி வந்தவர்களை ஏமாற்றி உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். திமுக கொடுக்கும் மாநிலங்களவை எம்பி சீட்டில் நடிகர் கமல்ஹாசன் பாராளுமன்றம் செல்ல உள்ளது வேதனை தருவதாகவும், நிர்பந்தத்தால் திமுக நிலைப்பாட்டிற்கு கமல்ஹாசன் சென்றிருப்பது கவலை அளிப்பதாகவும் அண்ணாமலை தெரிவித்தார். உதயநிதியிடம் ரூபாய் 7 லட்சம் வழங்கிய ஜாஃபர் சாதிக். உதயநிதி ஸ்டாலினிடம் ரூபாய் 7 லட்சம் ஜாஃபர் சாதிக் வழங்கியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து உள்ளிட்ட நாடுகளுக்கு போதைப் பொருள் தயாரிக்க பயன்படுத்தப்படும் முக்கிய வேதிப்பொருட்கள் கடத்தப்படுவதாக டெல்லி போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இது தொடர்பாக விசாரணை நடத்திய போலீசார் மேற்கு டெல்லி கைலாஷ் பார்க் பகுதியில் உள்ள கிடங்கில் சோதனை நடத்தினர். அப்போது போதைப் பொருட்கள் தயாரிக்க பயன்படும் 50 கிலோ வேதிப்பொருட்களை பறிமுதல் செய்தனர். அவற்றின் சர்வதேச மதிப்பு ரூபாய் 2000 கோடி என கூறப்படுகிறது. இது தொடர்பாக சென்னை முகேஷ், முஜிபர், விழுப்புரம் அசோக்குமார் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இதற்கு மூளையாக செயல்பட்ட ஜாஃபர் சாதிக்கை போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் நேற்று கைது செய்தனர். அவனிடம் நடத்திய விசாரணையில் பல்வேறு அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகியுள்ளது. உதயநிதி ஸ்டாலினிடம் ஜாஃபர் சாதிக் ரூபாய் 7 லட்சம் வழங்கியதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. மழை வெள்ளத்தின் போது ரூபாய் 5 லட்சமும், கட்சி நிதியாக ரூபாய் 2 லட்சம் ஜாஃபர் சாதிக் அளித்ததாக கூறப்படுகிறது. அவனிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. தமிழக மீனவர்கள் 22 பேர் சிறைப்பிடிப்பு. வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு அண்ணாமலை கடிதம். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் 22 பேரை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ். ஜெய்சங்கருக்கு தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடிதம் எழுதியுள்ளார். நெடுந்தீவு அருகே கடலுக்கு மீன் பிடிக்க சென்ற தமிழக மீனவர்கள் 22 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். அவர்களது 3 விசை படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அவர்கள் கங்கேசன்துறை கடற்படை முகாமிற்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ். ஜெய்சங்கருக்கு தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். அதில் புதுக்கோட்டையை சேர்ந்த 22 மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும், அவர்களின் 3 மீன்பிடி படகுகள் இலங்கை கடற்படையினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதை தங்களின் கவனத்திற்கு கொண்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சகம் உடனடியாக தலையிட்டு மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அண்ணாமலை கூறியுள்ளார்.
நீட் தேர்வு விண்ணப்பம் கால அவகாசம் நீட்டிப்பு. நீட் தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் மார்ச் 16ஆம் தேதி வரை நீட்டித்து தேசிய தேர்வுகள் முகமை அறிவித்துள்ளது. நடப்பு ஆண்டு இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு மே 5ஆம் தேதி நடைபெற உள்ளது. தேர்வு முடிவுகள் ஜூன் 14ஆம் தேதி வெளியாகிறது. நீட் தேர்வுக்கான விண்ணப்ப பதிவு கடந்த பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி தொடங்கிய நிலையில் மார்ச் 9ஆம் தேதி இரவுடன் நிறைவு பெற இருந்தது. இந்நிலையில் நீட் தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசத்தை மார்ச் 16ஆம் தேதி வரை நீட்டித்து தேசிய தேர்வுகள் முகமை அறிவித்துள்ளது. மார்ச் 16ஆம் தேதி இரவு 10:50 மணி வரை நீட் தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம் என்றும் இரவு 11:50 மணி வரை அதற்கான கட்டணத்தை செலுத்தலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத சுரங்க வழக்கு லாலுவின் உதவியாளர் கைது. சட்டவிரோத சுரங்க வழக்கில் பீகார் முன்னாள் முதலமைச்சர் லாலு பிரசாத்தின் உதவியாளரை அமலாக்கத்துறையினர் கைது செய்தனர். கடந்த மக்களவைத் தேர்தலில் ராஷ்டிரிய ஜனதா தளம் சார்பில் லாலு பிரசாத்தின் உதவியாளரும் உறவினருமான சுபாஷ் யாதவ் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். அவர் சட்டவிரோதமாக சுரங்கம் நடத்தி வருவதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் சுபாஷ் யாதவின் தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. சுமார் 14 மணி நேரம் நடைபெற்ற சோதனையில் அவரது வீட்டில் இருந்து ரூபாய் 2.3 கோடி ரொக்கம் மற்றும் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன. இதனையடுத்து அவரை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தேசத்திற்கான முதல் வாக்கு மணல் சிற்பத்தால் விழிப்புணர்வு. ஒடிசா மாநிலம் பூரி கடற்கரையில் வாக்களிப்பதன் அவசியத்தை வலியுறுத்தி மணல் சிற்ப கலைஞர் சுதர்ஷன் பட்நாயக் மணல் சிற்பம் செதுக்கியுள்ளார். ஒடிசா மாநிலத்தை சேர்ந்தவர் மணல் சிற்ப கலைஞர் சுதர்ஷன் பட்நாயக். நாட்டில் நடைபெறும் முக்கிய சம்பவங்களின் போது மணல் சிற்பங்களாக செதுக்கி விழிப்புணர்வு ஏற்படுத்துவதை வழக்கமாக கொண்டுள்ளார். தற்போது தேர்தலை முன்னிட்டு வாக்களிப்பதன் அவசியத்தை வலியுறுத்தி அவர் மணல் சிற்பம் செதுக்கியுள்ளார். முதல் முறையாக வாக்களிக்க தகுதி பெற்றவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சிற்பத்தில் முதல் முறை வாக்களிக்க உள்ள வாக்காளர் படத்தை வரைந்து அவர்கள் கையில் வாக்கு மை வைத்து தேசத்திற்கான எனது முதல் வாக்கு என எழுதியுள்ளார். ஆழ்கடலுக்குள் மனிதனை அனுப்பும் சமுத்திராயன் திட்டம் கிரண் ரிஜிஜு விளக்கம். ஆழ்கடலுக்குள் மனிதனை அனுப்பும் சமுத்திராயன் திட்டம் 2025இல் நிறைவு பெறும் என மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். ஆழ்கடலுக்குள் மனிதனை அனுப்பும் சமுத்திராயன் திட்டத்திற்கான வாகனங்களை தேசிய கடல் தொழில்நுட்ப நிறுவனம் உருவாக்கியுள்ளது. இந்த வாகனங்கள் மூலம் கடலுக்கு அடியில் 6000 மீட்டர் ஆழத்துக்கு சென்று ஆய்வு மேற்கொள்ளலாம். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய கிரண் ரிஜிஜு 6000 மீட்டர் ஆழ்கடலுக்குள் மனிதனை அனுப்பும் சமுத்திராயன் திட்டம் 2025ஆம் ஆண்டு இறுதிக்குள் நிறைவு பெறும் என தெரிவித்தார். இந்த துறையில் நிபுணத்துவம் பெற்றவர்களை ஆழ்கடலுக்குள் அனுப்பி ஆய்வு நடத்த இந்த சமுத்திராயன் திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த புதிய முயற்சிக்கு பல்வேறு தரப்பில் இருந்து பாராட்டுகள் வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். உலக அழகி போட்டி பட்டம் வென்றார் கிறிஸ்டினா பிஸ்கோவா. 2024ஆம் ஆண்டுக்கான உலக அழகி பட்டத்தை செக் குடியரசை சேர்ந்த கிறிஸ்டினா பிஸ்கோவா வென்றார். 71வது உலக அழகி போட்டி டெல்லியில் பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி தொடங்கியது. இதில் பல்வேறு நாடுகளை சேர்ந்த 117 பேர் பங்கேற்றனர். இறுதிப் போட்டிக்கு இந்தியாவை சேர்ந்த சினி ஷெட்டி உள்ளிட்ட 14 பேர் தகுதி பெற்றனர். மும்பையில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் செக் குடியரசை சேர்ந்த கிறிஸ்டினா பிஸ்கோவா 2024ஆம் ஆண்டுக்கான உலக அழகி பட்டத்தை வென்றார். அவர் சட்டம் பயின்றவர். அவருக்கு 2022ஆம் ஆண்டு பட்டம் வென்ற போலந்து நாட்டை சேர்ந்த கரோலினா உலக அழகி மகுடத்தை சூட்டினார். லெபனான் நாட்டை சேர்ந்த யாஸ்மினா ஜெய்டவுன் 2ஆம் இடம் பிடித்தார். இந்தியா சார்பில் பங்கேற்ற சினி ஷெட்டி போட்டியின் முதல் 4 இடங்களுக்குள் வர முடியவில்லை. உலக அழகி பட்டத்தை இதுவரை 6 முறை இந்தியா வென்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்தாலியில் ரூபாய் 10.76 கோடி மதிப்புள்ள 49 தங்க சிலைகள் கொள்ளை. இத்தாலியில் நடைபெற்ற கண்காட்சியில் 10.76 கோடி மதிப்பிலான 49 தங்க சிலைகள் கொள்ளையடிக்கப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இத்தாலி நாட்டின் லே கர்டா நகரில் கலைப்பொருட்கள் கண்காட்சி கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் முதல் நடைபெற்று வந்தது. இதில் தங்கத்தில் செய்யப்பட்ட எண்ணற்ற சிலைகள், மோதிரம், பிரேஸ்லெட் மற்றும் பிற தங்க நகைகள் உள்ளிட்டவை காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் கண்காட்சியில் வைக்கப்பட்டிருந்த 49 தங்க சிலைகள் கொள்ளை போனது தெரியவந்தது. கொள்ளை கும்பல் எச்சரிக்கை மணியை செயலிழக்க செய்து திருட்டில் ஈடுபட்டிருக்கலாம் என்றும் அவர்கள் தப்பி செல்லும் போது ஒரு சிலையை மட்டும் தவறவிட்டு சென்றுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். இது தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இத்துடன் ஜனம் தமிழ் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.